அனுர அரசில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. அனுர தரப்புக்கு வாழ்த்தையும் கூறி மிரட்டலும் விடுத்துள்ள மொட்டு கட்சி. விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தினம், சிவாஜி லிங்கத்திற்கு எதிராக விசாரணை. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி. தங்கச்சங்கிலியை பறிகொடுத்த தம்பதிகள், முச்சக்கர வண்டி சாரதிகளின் நேர்மை, குவியும் பாராட்டு மழை. தமிழர் பகுதியில் வாழ்வெட்டு, குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு. சட்டவிரோத ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிப்பு, விசாரணையில் வெளியான பின்னணி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக சதமடித்த தமிழ் இளைஞன் சாரியன். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் உரையாற்றிய வசந்த சமரசிங்க, ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ எந்தவொரு அரசாங்க வீட்டையும் பயன்படுத்துவதில்லை. முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை ஒப்படைத்துள்ளார்கள். எங்கள் அமைச்சர்கள் யாரும் வீடுகள் கேட்கவில்லை. உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தங்குவதற்கு மாதிவில குடியிருப்பு வளாகத்தில் வீடு வழங்கப்படுகிறது. அமைச்சராக எனக்கு 3 V8 வாகனங்கள் கிடைக்கின்றன. ஆனால் நான் அவற்றில் எதையையும் பயன்படுத்துவதில்லை. சம்பளம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரித்துடையதொன்று. ஆனால் ஓய்வூதியம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும் என்றார். அடுத்த உள்ளூராட்சி தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையினரின் கருத்துக்கு அடிபணிவது ஜனநாயகம் என்றும் தேசிய மக்கள் சக்தி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருப்பதால் அவர்கள் பணியை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வாக்களித்தவர்களையும் வாக்களிக்க செல்லாதவர்களையும் ஒன்று சேர்க்கும் போது அங்குதான் பெரும்பான்மை உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அண்மையில் நடைபெற்ற விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் 70வது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக வல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற 5 பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி வல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பிரபாகரனின் புகைப்படத்தை கொண்ட பதாகை ஒன்றும் அச்சிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு வந்திருந்த வல்வெட்டித்துறை காவல்துறையினர் விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து குறித்த பதாகையினை நீக்கிவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதி நிச்சயமாக ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உரிய முறையில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அங்கு உரையாற்றிய இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தவிசாளர் இந்திக சம்பத் பெரிஞ்சிகே, பிப்ரவரியில் இருந்து கண்டிப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும். ஏனெனில் இந்த அரசாங்கம் எமக்கு ஒரு விஞ்ஞாபனமாக வாகன இறக்குமதியை அனுமதிப்பதாக ஒரு வார்த்தையை வழங்கியுள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்ய நாங்கள் தயாராக உள்ளோம். இதன் மூலம் மக்கள் நியாயமான விலையில் நல்ல வாகனத்தை பெற முடியும். வாகன இறக்குமதிக்கான விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்காக நிதியமைச்சு குழு ஒன்றை நியமித்துள்ளது. இலங்கையில் சுமார் 600 வாகன இறக்குமதியாளர்கள் 4 வருடங்களாக அனாதரவாக உள்ளனர். இங்குள்ள வியாபாரிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
இளம் தம்பதி தமது தங்கச் சங்கிலியை தவறவிட்ட நிலையில் அதனை கண்டெடுத்த முச்சக்கர வண்டி சாரதிகள் அவர்களிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்களுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கெட்டன் நகரில் இயங்கும் முச்சக்கர வண்டி சங்க உறுப்பினர்களே இவ்வாறு தமது நேர்மையை நிரூபித்துள்ளனர். சாமிமலை சின்ன சேலாங்கந்தையைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் புவனேஸ்வரன் தம்பதியர் தமக்கு உரித்தான 2 பவுன் எடையுள்ள தங்கச்சங்கிலியை கெட்டன் பேருந்து திரைப்படத்தில் இறங்கிச் சென்ற வேளை தவறவிட்டு உள்ளனர். பதுளை சென்று திரும்பிய வேளை இந்த சம்பவம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு தவறவிட்ட சங்கிலியை கண்டெடுத்த டிக்கோயா பகுதியில் உள்ள ராமநாதன், குகேந்திரன், தம்பிராஜ், சின்னத்தம்பி ஆகிய 2 முச்சக்கர வண்டி சாரதிகள் உரியவர்களிடம் அதனை கையளித்துள்ளனர். இவர்களது நேர்மையை பாராட்டி பணம் வழங்க முற்பட்டபோது அவர்கள் பணம் வாங்க மறுத்துவிட்டனர். அத்துடன் குறித்த தம்பதியினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டியமை குறிப்பிடத்தக்கது. வவனியா ஓமந்தை சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த வாழ்வெட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது நாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய செல்வநரோயன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் மாடுகளை மேய்த்துக் கொண்டு வந்த குடும்பஸ்தர் மீது குழுவொன்று வாளால் தாக்கியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் அயலவர்களால் மீட்கப்பட்டு வவனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பாக ஓமந்தை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு பொல்கசாவோட பிரதேசத்தில் கார் பழுதுபார்க்கும் இடம் ஒன்றில் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட லேண்ட் ரோவர் ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் குறித்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வாகன பழுதுபார்க்கும் இடத்தின் உரிமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்னர் மகரகம பிரதேச விகாரை விகாராதிபதி ஒருவர் இந்த வாகனத்தின் உறுதிப்பாகங்களை வழங்கி சென்றதாக கூறியுள்ளார். அத்தோடு வாகனங்களை திருத்துவதற்கான தேவையான உதிரி பாகங்களை உரிமையாளர் என கூறப்படும் விகாராதிபதி அவ்வப்போது வந்து வழங்கி சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த வாகனத்தை வழங்கியதாக கூறப்படும் விகாராதிபதியிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த ஜீப் மேலதிக விசாரணைகளுக்காக கெஸ்பேவ காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சார்ஜாவில் இடம்பெற்று வரும் 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண போட்டியில் இலங்கை அணி வீரர் சார்ஜின் சண்முகநாதன் சதம் அடித்துள்ளார். 19 வயதிற்கு கீழ்ப்பட்டோருக்கான 50 ஓவர்கள் கொண்ட ஆசிய கிண்ண தொடர் போட்டி ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிக்கு எதிரான போட்டி ஆரம்பமாகியது. இந்த போட்டியில் 2வது ஓவரில் களமிறங்கிய சார்ஜன் 131 பந்துகளில் 102 ஓட்டங்களை பெற்று 50வது ஓவரில் ஆட்டமிழந்தார். நேபாள அணிக்கு எதிராக கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் சார்ஜன் அரை சதம் பெற்றமை குறிப்பிடத்தக்கது.